வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கரேஜ் அண்ட் ஸ்ட்ரெங்த்ன்னு ஒரு அருமையான கதைய பார்க்கலாம். இந்த கதையில வரும் வாலிபன் படிப்பு எல்லாம் முடிச்சிட்டு வேலைக்கு போக நினைக்கிறான். ஆனா பயமும் தயக்கமும் இவனை தடுக்குது. நேரமும் போக வெளியூர்ல வேலை பார்க்கற மாதிரி ஒரு ஜாப் வருது. இவன் அதுல சேர்ந்தானா அவனோட எல்லா பயமும் தயக்கமும் அவனை விட்டு போச்சா இல்லையா? அத போக்க அவன் அம்மா எப்படி அவனுக்கு உதவி பண்ணாங்கன்னு பாப்போம். இது போல இன்னும் நிறைய கதைய கேட்க இந்த சேனலுக்கு உங்க ஆதரவு தாங்க. அப்புறமா மத்த ஒரு சேனலோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதுக்கும் உங்க ஆதரவு தாங்க. அதுலயும் கதைகள் நிறைய வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சு இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நாம் நம் கதைக்குள்ள போகலாம். நான் வெங்கட், 28 வயசு. நான் இப்ப இந்த சென்னையில உள்ள ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன். மோஸ்டா எனக்கு எப்பவும் வீட்ல இருந்தே ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். எப்பவாச்சும் தான் என்ன கம்பெனிக்கு வர சொல்லுவாங்க. நான் என் ஊர்ல தான் இருக்கேன். எனக்கு ஒரு அம்மா, அப்புறம் தம்பி இருக்கான். அப்பா இல்ல. தம்பி இப்ப வெளிநாட்டில வேலை பார்க்கறான். எங்க அம்மா பேரு கலைவாணி, 56 வயது. அவள் ஒரு அரசு வேலையில இருக்கிறாள். இந்த கதை சுமார் 4 வருடங்களுக்கு முன் நடந்தது. அப்போது நானும் அம்மாவும் மட்டும்தான் வீட்ல இருந்தோம். ஏனென்றால் எனக்கு முன்னே என் தம்பிக்கு வேலை கிடைத்து சென்னை போய் அப்புறம் வெளிநாட்டுக்கு போயிட்டான். என்ன பத்தி சொல்லணும்னா, நான் படிச்சது கணினி இயரிங். நான் படிப்புன்னு இருந்ததால என் நண்பர்கள் வட்டாரம் அவ்ளோ பெருசா இல்ல. அதுவும் இல்லாம நான் எல்லாத்துக்கும் தயங்குவேன், பயப்படவும் செய்வேன். அதனாலே எனக்கு வேலை கிடைக்க தாமதமானது. இவ்ளோ பிரச்சனை இருந்தாலும் நான் விளையாட்டுல மட்டும் ஆர்வம் அதிகமா இருந்தேன். அப்படி இருக்க எனக்கு சென்னையில இருக்க ஒரு தனியார் கம்பெனில இருந்து நேர்காணலுக்கு எனக்கு அழைப்பு வந்தது. எனக்கோ தனியாக போக தயக்கமா இருந்தது. அங்க நண்பர்கள் யாரும் இல்ல. அவங்க ரூம்ல தங்க, சோ அம்மா கூட சென்னைக்கு போகலான்னு முடிவு பண்ணேன். இத பற்றி நான் அம்மா கிட்ட சொல்ல நினைத்தேன். அம்மா வேலையில இருந்து வீட்டுக்கு வந்தா. மாலை இருவரும் டீ குடித்துக் கொண்டிருக்க நான், அம்மா, எனக்கு ஒரு கம்பெனில இருந்து இன்டர்வியூ வந்து இருக்குமா? அம்மா, ஓ அப்படியா, சூப்பர்டா. இந்த டைம் ஆச்சு, வேலை கிடைக்கிற மாதிரி இன்டர்வியூவை அட்டெண்ட் பண்ணிட்டு வா. நான், மா, என்ன பத்தி தான் தெரியும்ல உனக்கு. நான் எல்லாம் சரியா பண்ணுவேன். பட் இந்த பயம் தயக்கம் மட்டும் போக மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? அம்மா, உனக்கு எப்பதான்டா அந்த தயக்கம்ல போக போதோன்னு தெரியல. நான், மா, ஏன்மா நீயும் இப்படி அசிங்கப்படுத்துற? அம்மா, அட லூசு பயலே, நான் உன்னை அசிங்கப்படுத்தல. நான் உன்னை கண்டிக்கிறேன். உன் நல்லதுக்கு சொல்றேன், புரியுதா? நான், புரியுதுமா. அம்மா, சரி, இப்ப என்ன வேணும் உனக்கு? நான், நீயும் என் கூட சென்னை வாமா ப்ளீஸ். அம்மா, தெரியும் நீ இப்படிதான் கேட்பனு. வரேன், வேற வழி. நீதான் 5 வயசு குழந்தையாச்சே. நீ எங்கேயாச்சும் தொலைந்து போயிட்டினா அப்புறம் நான் தான் உன்னை தேடி அலையணும் என்று நக்கலும் கோவமும் கலந்த மாறி சொல்ல, நான், மா, ஏன்மா என்று சோகமா கேட்டேன். அம்மா, பின்ன என்னடா, 7 கழுத வயசு ஆச்சு, இன்னும் சின்ன பையன் மாறி தனியா போக தயங்குற. நான் உன்னை சரியா வளர்க்கலன்னு நினைக்கிறேன். உன்னை தைரியத்தோட வளர்க்காம விட்டுட்டேன். உன் தம்பி பாரு, அவன் வெளிநாட்டுக்கே இப்ப போயிட்டான். நீ இன்னும் இங்கேயே இருக்க என்று கோவமா எழுந்து சென்றாள். எனக்கு என்ன பேசுவதுன்னு ஒன்னும் புரியல. எனக்கு கோவம் கூட வரல. ஏன் என்றால் அவள் சொல்வது உண்மைன்னு. எனக்கு தெரியும், தப்பு எல்லாம் என் மேலதான். சோ நான் எதுவும் சொல்லல. பட் எனக்கு வருத்தம் மட்டும் இருந்துச்சு. இரவு சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது எப்ப எந்த கம்பெனின்னு எல்லாம் விசாரித்து கொண்டிருக்க. நான், நீ வரவேண்டாம்மா, நானே பாத்துக்கிறேன். அம்மா, நான் வரேன்னு சொல்லலையேடா, சும்மா விசாரித்தேன் அவ்வளோதான் என்று கூறி இருவரும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்து கொண்டிருந்தோம். அப்புறம் அவ ஃபோன்ல என் தம்பி கிட்ட பேசிட்டு இருந்தா. பேசி முடிச்சிட்டு என் பக்கத்துல வந்து உட்கார நான் தூக்கம் வருதுன்னு சொல்லி எழுந்து போயிட்டேன். எனக்கு தூக்கம் வராமல் சும்மா படுத்துட்டு இருக்க அப்ப அம்மா ரூமுக்கு வந்தாள். வந்து தூங்கிட்டேனா இல்லையான்னு பார்க்க வந்தாள். அம்மா, டேய் கண்ணு. நான், சொல்லுமா, என்ன விஷயம்? அம்மா, தெரியும்டா, நீ தூங்காம தான் இருப்பனு, அதான் பேசிட்டு போக வந்தேன். நான், நாளைக்கு பேசிக்கலாம், இப்ப போங்க. அம்மா, என்னடா அம்மா மேல கோவமா? நான் வரலன்னு சும்மா சொன்னேன்டா. நான் உங்கூட வரதுக்கு தான் எப்ப எங்கன்னு கேட்டேன். நான் அப்பதானா லீவ் போட முடியும். நான், வேணாம்மா, நானே போயிட்டு வரேன். நீ எதுக்கு தேவையில்லாம? அம்மா, கோவமா என் மேல? நான் சும்மா விளையாடினேன்டா உன்கிட்ட. நான் வராம யார் வருவா? நான், இல்லம்மா, நான் கோவம்லாம் படல. நான் ஒரு சில விஷயம் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா, அப்படி என்னடா யோசிக்கிற? அம்மா, நான் உனக்கு எவ்ளோ பாரமா இருக்கேன்னு நினைச்சா எனக்கே வெறுப்பா இருக்கு. நான் உனக்கு எவ்ளோ பெரிய ஃபெயிலியர்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன நினைச்சு உனக்கு அசிங்கமா இருக்குல்ல? உன் பையன்னு சொல்லிக்க நீ அசிங்கப்படுறன்னு தெரியும். ஈவினிங் சொன்னால நீ என்ன சரியா வளர்க்கலன்னு. அப்படி இல்லம்மா, நீ ரொம்ப சூப்பரா தான்.
என்ன வளர்த்த பட் நான் தான் சரியா வளரல, எதையும் பயன்படுத்திக்கல. நான் கோழதான்னு எனக்கு நல்லாவே புரியுது. அம்மா. அட பைத்தியக்காரா, இதை நினைச்ச நீ வருத்தப்பட்டுட்டு இருக்க. கோவத்துல சொன்னதை நீ பெருசா எடுத்துக்கூடாது. நீ கோழைலாம் இல்ல. நீ நல்லவன் அவ்வளோதான். உன் வயசு பசங்க அங்க இங்கன்னு போய் குட்டி சுவரா கெட்டு போறாங்க. பட் நீ அப்படி இல்ல. உனக்கு எந்தெந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் தம்பி கூட அங்க வெளிநாடு போய் இருக்கானே, அவனும் அங்க போய் மாறி இருப்பான். ஆனா நீ அப்படி இல்ல. நீதான் எப்பவும் என் கூட இருக்க. நீதான் என் செல்ல பையன். என் உலகமும் நீதான்டா. சோ எதை பத்தியும் யோசிக்காம தூங்குற வேலைய பாரு. அப்புறம் நம்ம 2 பேருக்கும் டிக்கெட் போடு, புரியுதா? நான், புரியுதுமா. ரொம்ப நன்றிமா. எனக்கும் நீதாம்மா எல்லாம். அம்மா சிரித்தபடி, சரி படுத்து தூங்குடா. சரின்னு நானும் தூங்க சென்றேன். மறுநாள் அவள் வேலைக்கு செல்ல நான் சென்னைக்கு போக ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணேன். ரொம்ப நேரம் டிராவல் பண்ற மாதிரி இருப்பதால இருவருக்கும் ஸ்லீப்பர் கோச் புக் பண்ணேன். அடுத்து 2 நாள் கழிச்சு கிளம்புற மாதிரி இருப்பதால அம்மா என்கிட்ட எது முக்கியமோ அதை எடுத்துக்கோன்னு சொன்னா. நானும் எல்லாம் தயார்படுத்தினேன். இருவரும் மாலை ஸ்டேஷன் வந்து சேர்ந்து அங்கிருந்து கிளம்ப காலை ஒரு 7 மணி அளவுல சென்னை வந்து சேர்ந்தோம். அங்கிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்தோம். நாங்க சாப்பிட்டு ரெடியாகி இன்டர்வியூக்கு கிளம்பினோம். ஆம், எங்க அம்மாவும் கூட வந்தாள். 10 மணிக்கு இன்டர்வியூ ஆரம்பிக்க நாங்க 1/4 மணி நேரம் முன்னாடி வந்துவிட்டோம். இந்த டைம் அம்மா கூட இருப்பதால் எனக்கு தைரியம் சொல்லி அனுப்பினாள். பின், இங்க பாரு, இந்த டைம் நீ இன்டர்வியூல பாஸ் ஆகல. நீ வீட்டுக்கே வராதா, அப்படியே ஓடி போயிடு என்று பயம் காட்டினாள். நானும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி செலக்டும் ஆயிட்டேன். என்ன அடுத்த வாரத்துல வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க. முதல் 6 மாசம் கம்பெனில இருக்கிற மாதிரி, அதுக்கு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. இது எனக்கு நிம்மதிய கொடுத்துச்சு. நான் முடிச்ச சந்தோஷத்துல வெளியே வந்தேன். அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. நாம ஏன் ஒரு விளையாட்டு விளையாடக்கூடாதுன்னு நான் மறைந்து இருந்து அவளுக்கு கால் பண்ணேன். அம்மா, எங்கடா இருக்க? இன்டர்வியூ எப்படி போச்சு? நான், இல்லம்மா, சரியா பண்ணல. என்னால முடியல. நான் அப்படியே எங்கேயாவது போறேன். அம்மா, என்னடா சொல்ற? சரி நேர்ல வா பேசிக்கலாம். நான், ஆமா, நீதா பாஸ், ஆனா மட்டும் வீட்டுக்கு வரணும்னு சொன்னால. நான் தான் பாஸ் ஆகலையே. சோ நான் வரல. அம்மா, இப்ப நீ வரல, நான் இங்கிருந்து போக மாட்டேன். நான் அவகிட்ட போனேன். அவ என்ன திட்டுவான்னு பார்த்தேன். விடு, இது இல்லனா என்ன வேற பாரு என்றாள். நான் சிரித்தபடி, அம்மா சும்மா சொன்னேன்மா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. சும்மா உன்கிட்ட விளையாடினேன். அவளும் சந்தோஷத்துல சிரித்தபடி என் காதை பிடிச்சு திருகி, இனிமே இந்த மாதிரி விளையாட்டுல வசிக்காத, நான் பயந்து போயிட்டேன் என்று கூறி, எப்படி போச்சு, எப்ப வர சொன்னாங்கன்னு எல்லாம் கேட்டாள். நான் சோகமா 6 மாசம் இங்க தான் இருக்கணும் தனியா என்றேன். அம்மா, என்னாலலாம் லீவு போட்டு உன் கூட 6 மாசம்ல இருக்க முடியாது. ஒழுங்கா இந்த ஊர்லயே உன் பயம் தயக்கம் எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் நீ வீட்டுக்கு வரணும், தெரிஞ்சிக்க. நான், அது எப்படிம்மா முடியும்? அம்மா, அது அப்புறம் பேசிக்கலாம். இப்ப வா, போய் சாப்பிட்டு வரலாம். நாங்க சாப்பிட்டு இருவரும் ரூம்க்கு வந்தோம். வந்து 2 நாள் இங்கேயே தங்கி சென்னைய சுத்தி பார்த்துட்டு கிளம்பலாம் என்று அம்மா கூற, நானும் போய் ரூம்ல தங்க 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். சோர்வா இருந்தால் நாங்க அன்னைக்கு எங்கேயும் போகாம தூங்கிட்டோம். எனக்கு தூக்கம் வராம நடு இரவில எழுந்துக்க நான் இந்த 6 மாசம் எப்படி ஓட்டப் போறேன்னு தெரியாம கவலையா இருந்தேன். சரின்னு சும்மா வெளிய போயிட்டு வர முடிவு பண்ணி கிளம்ப அப்ப அம்மா எழுந்து, தூங்காம எங்கடா போற என்று கேட்க, நான், சும்மா வெளிய போயிட்டு வரேன்மா. அம்மா, இருடா நானும் வரேன். நான், மா உனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னால தூங்குற வழிய பாரு. அம்மா, நான் வரேன்னு சொல்றேன்ல, நீ தொலைந்து போயிட்டினா? நான், மா சும்மா காமெடி பண்ணாதம்மா. சரி வா போவோம், என்னை இழுத்து சென்றாள். அப்படி நாங்க அப்படியே சுற்றி பார்க்க பின் கொஞ்ச தூரம் நடந்து ரூமுக்கு வந்தோம். என்னடா இந்த 6 மாசம் எப்படி இருக்க போறேன்னு பயமா என்று கேட்க, நானும் ஆமாமா என்றேன். அம்மா, உன் பயத்தை எல்லாம் தூக்கி எறி. உனக்கு எது பிடிக்குமா, இந்த 1 வாரம் ஃபுல்லா அதுல கவனம் செலுத்தி அதுல உன் நேரத்தை செலவிடு. உன் பயம் எல்லாம் போயிடும். சரி, உனக்கு எது பிடிக்கும்? நான், எனக்கு விளையாடுறதுல ஆர்வம் அதிகமா இருக்குமா. அம்மா, என்னடா சொல்ற? நான், ஆமாமா என்று இருவரும் பேசிக்கொண்டு ரூமுக்கு வந்து சேர்ந்தோம். சரி போய் தூங்கலாம் என்றேன். அம்மா, என்னது தூங்கப் போறியா? இப்பத்திலிருந்தே உன் பயத்த போக்குன்னு சொல்றேன். நீ என்னடா நான் தூங்கப் போறேன்னு சொல்ற? நீ விளையாடினா உன் பயம் போகும்னு சொல்றல, ஏன் கூட வந்து விளையாடு. அப்படி நீ என்ன விளையாட்டுதான் விளையாடுறன்னு பார்க்கலாம். இதுல மட்டும் நீ தோத்து போனினா நம்ம ஊர் பக்கமே வரக்கூடாது, தெரிஞ்சிக்க. பின் நாங்கள் 2 பேரும் விளையாட ஸ்டார்ட் பண்ணோம். எங்க விளையாட்டு டிரால முடிந்து போக, அப்புறம் அங்க அந்த 2 நாள் நாங்க நல்லா ஊர் சுத்தி பார்த்து சந்தோஷமா விளையாடிட்டு, அப்புறம் படம் பார்த்து பீச் போய் என்ஜாய் பண்ணி சில ட்ரெஸ் திங்ஸ்லாம் வாங்கி ஊருக்கு வந்து சேர்ந்தோம். அங்கேயும் நான் விளையாடி கொண்டிருக்க என் பயமும் பறந்து போச்சு.
அப்புறம் 6 மாசம் அங்கிருந்து வாரம் வாரம் வீட்டுக்கு வருவேன். அப்படி இல்லனா அவ இங்க வருவா. இப்படியே போக 6 மாசம் முடிஞ்சு சந்தோஷமா என் ஊருக்கே வேலை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு அப்புறம் இப்படியே எங்க வாழ்க்கை எந்த கவலையும் பிரச்சனையும் இல்லாமல் நல்ல சந்தோஷமா போய் கொண்டிருந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி.